ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலர் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 4 மாவட்ட சுகாதார நிலையத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமோ கிடையாது. முழுக்க ஆட்களை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. என்னதான் 4 மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் தான். ஸோ அனைத்து மாவட்டத்தினரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணாமல் விடாதீங்க. விண்ணப்பித்தால் போதும், இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே இந்த வேலைவாய்ப்பு வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. என்னைக்கு வாக்கின் இன்டர்வியூ அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர் அன்றைக்கி டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ அறிவிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் செலக்ட் ஆனவங்க நீங்கள் போகிறப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல்ஸ் எல்லாமே போனீங்கன்னா ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஒரே வாரத்தில், அதாவது நீங்கள் ஜனவரி மாதத்தில் இந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலே நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன, இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேர் என்ன, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய ஏஜ் என்ன, இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த், இந்த இடத்துல ஏஜ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பாலினம், ஆண் பெண் எது மென்ஷன் பண்ணுமோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன கேட்டகிரி, எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா இல்லை அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகிரி எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு இங்கே ஃபீஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணுங்கிறது தேவை கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க நிரந்தர முகவரி. ஓகேங்களா? அது இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோம். அதுக்கடுத்தது இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டு ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க, மற்றும் இமெயில் ஐடி ரெண்டையுமே கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைலை காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை இமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இது ரெண்டையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிள் 10th 12th டிப்ளமோ, டிகிரி, யூஜி, பிஜி என்ன படிச்சிருக்கீங்க என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த போர்டான யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். என்னென்னலாம் படிச்சிருந்தீங்க, என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன் அனுபவம் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். லைனை இப்போ 2-3 கம்பெனி வேலை செஞ்சீங்க, லைனாக போட்டுக்கோங்க. இங்கே நேம் ஆஃப் தி எம்ப்ளாயர், அதாவது அந்த நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்களோ அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அங்கே உங்களுடைய பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உறுதிமொழி. ஓகேங்களா? படித்து பார்த்துட்டு இங்கே பிளேஸ் மற்றும் டேட், உங்கள் ஊர் பேர் மற்றும் அன்னைக்கு டேட் 26ஆம் தேதி நீங்கள் இன்டர்வியூ போகிற அன்றைக்கி டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு எடுத்துகிட்டு போங்க. இது கூட நீங்கள் கொண்டு போகிறதால என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பி ரெண்டுமே எடுத்துகிட்டு போகணும். ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி ஒரிஜினல்ஸ். ஏன்னா உங்களுக்கு காலையில் இன்டர்வியூ நடக்கும், அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஈவினிங்குள்ளேயே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லா வேலையுமே அன்றைக்கே முடிச்சிடும். ஸோ போகிறப்பவே ரெண்டே எடுத்துகிட்டு போங்க. மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? இது எல்லாமே தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு மேலே போட்டிருக்காங்க டேட் ஆஃப் வாக்கின் இன்டர்வியூ 26/12 உங்களுக்கு இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வேலை வாய்ப்பு. நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். மாதமானால் உங்களுக்கு 60,000 ரூபா சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. எப்போ இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி காலையில் 9 to 10 மணிக்குள்ள உங்களுக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் சயின்ஸ் முடிச்சிட்டும் கூடவே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதே நீங்கள் மாஸ்டர் டிகிரி சயின்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன் அனுபவம் தேவை இல்லை. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு 31,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதே டேட் அண்ட் டைமில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்குக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12வது பாஸ் பண்ணிக்கணும் சயின்ஸ் சப்ஜெக்டில். இது இல்லாமல் 2 இயர்ஸ் நீங்கள் லெபார்ட்ரி அதாவது டிஎம்எல்டி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 1 இயர் டிஎம்எல்டி படிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை 2 வருஷம் உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கும் மேக்ஸிமம் 30 வயது. இந்த ஏஜ் லிமிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசினா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். டியூரேஷன் இது எப்போ இன்டர்வியூனா சேம் அதே டேட்டில் 26ஆம் தேதி காலையில் 9 to 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். அதுக்கடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? 18,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு அதே டேட்டில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ. இந்த வேலைவாய்ப்புக்கு 12வது பாஸ் பண்ணிக்கணும், டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் 25 வயதுக்குள்ளே இருக்கணும். 17,000 ரூபாய் சம்பளம், சேம் அதே டேட் அண்ட் டைமுக்கு தான் உங்களுக்கு இன்டர்வியூ. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி, அதே மாதிரி சேம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி முன்னாள் ராணுவத்தினர் அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் ஆஃப் இந்தியா நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ எஸ்சி எஸ்சினா 5 வருஷம், ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம். ஆல்ரெடி நம்ம மேலே சொல்ல ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்பல்சரியாக இருக்குது. ஓகே, இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 26ஆம் தேதி காலையில் 9 to 10 மணிக்குள்ளே இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் ICMR நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ் நம்பர் 1 மேயர் சத்தியமூர்த்தி ரோட், சேப்பாட், சென்னை 600031. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ஆல் கிரெடிட்டல்ஸ், அதாவது உங்களால் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஏஜ், கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே எடுத்துகிட்டு போகணும் வாக்கின் இன்டர்வியூக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே ஒரிஜினல் ஜெராக்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு. ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஸோ பார்த்து சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. தொலைஞ்சிருச்சுன்னா நாளைக்கு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ பார்த்து எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. 4 மாவட்டம்னு சொன்னீங்க. எந்தெந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்புக்கு திருவள்ளூரில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 2வது ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு சென்னை, திருவள்ளூர், மதுரையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது டெக்னீஷியன், ஓகேங்களா, ஃபீல்டு ஒர்க்கருக்கு மதுரைக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ. இது சென்னை, வேலூர், மதுரையில் வேலைவாய்ப்பு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ. இதில் பார்த்தீங்கன்னா வேலூர். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா எந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ இந்த அட்ரஸில் தான் நடக்கும். சென்னையில் மட்டும்தான் இன்டர்வியூ நடக்கு. அங்கே நீங்கள் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்தந்த இடத்துலலாம் போஸ்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்ட மக்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.